ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வல்லாரைக்கீரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பருப்பு போட்டு அடுத்து உளுந்து பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பருப்பு டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து வெங்காயம், பூண்டு, வரமிளகா 3ஐயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் துருவன தேங்காய் ஆட் பண்ணுறதா இருந்தாலே ஆட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்கும். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து வல்லாரைக்கீரை போட்டுக்கோங்க. தேங்காய் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வல்லாரைக்கீரை போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் புளி ஆட் பண்ணி நீங்கள் சட்னியை அரைச்சிக்கலாம். நான் புளி ஆட் பண்ணாமல் போட்டிருக்கேன். புளி டேஸ்ட் எனக்கு வேணாங்கிறதுனால நீங்கள் புளி ஆட் பண்ணி உப்பு போட்டு சட்னி அரைச்சிக்கலாம். அடுத்து வல்லாரைக்கீரை இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும். கசப்பு எதுவுமே இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.